ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நடப்பு நிகழ்வுகள் தலைப்பு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் இல்லாத தேர்வுகளே கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம், டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம், இப்படி எல்லா விதமான தேர்வுகளோட சிலபஸ்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கவனமாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2023ஆம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் செகண்ட் பார்ட்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் மாதம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அக்டோபர் 2 தமிழகத்தின் சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல் உட்பட்ட 9 இஸ்ரோ இளைஞர்களுக்கு தலா ரூபாய் 25 லட்சம் பரிசு வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின். அக்டோபர் 9 திருச்செந்தூர் உடன் கூடி கருப்பட்டிக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு. அக்டோபர் 22 கணைய புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய சிறப்பு ஆராய்ச்சி மையத்தை சென்னை ஐஐடி நிறுவியது. அக்டோபர் 2 சோலார் கூரையுடன் 21 கிலோமீட்டர் தூர இந்தியாவின் முதல் சைக்கிள் பாதை ஹைதராபாத்தில் திறப்பு. அக்டோபர் 3 ஜார்க்கண்டில் லித்தியம் தனிமம் கண்டுபிடிப்பு. அக்டோபர் 13 உலகின் உயரமான சியாச்சின் 15,500 அடி பனிமலையில் அலைபேசி டவரை நிறுவியது இந்திய இராணுவம். அக்டோபர் 2 இந்தியாவில் முதன்முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு விபரம் பீகாரில் வெளியீடு. அக்டோபர் 14 நாகாலாந்தில் முதல் மருத்துவக் கல்லூரி திறப்பு. அக்டோபர் 15 நவராத்திரிக்காக பிரதமர் மோடி எழுதிய கர்பா பாடலின் வீடியோ ஆல்பம் வெளியீடு. அக்டோபர் 17 ஒரே பாலின திருமணத்துக்கு உச்ச நீதிமன்றம் மறுப்பு. அக்டோபர் 20 முதல் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து டில்லி காசியாபாத் இடையே 180 கிலோமீட்டர் துவக்கம். அக்டோபர் 21 ஒடிசா கவர்னராக முன்னாள் ஜார்க்கண்ட் முதல்வர் ரகுபர் தாஸ் பதவியேற்பு. அக்டோபர் 28 இந்தியாவின் முதல் திரவ நானோ டிஏபி டி அமோனியம் பாஸ்பேட் உரம் குஜராத்தின் காந்தி நகரில் அறிமுகம். அக்டோபர் 8 ஆபரேஷன் அஜய் திட்டத்தின்படி இஸ்ரேல் போரில் சிக்கிய இந்தியர்கள் மீட்பு. அக்டோபர் 14 வெளிநாடுகளில் உயரமான அம்பேத்கர் சிலை 19 அடி அமெரிக்காவில் திறப்பு. அக்டோபர் 16 இந்தியாவுக்கான ஐநா நிரந்தர பிரதிநிதியாக அரிந்தம் பாக்சி பதவியேற்பு. அக்டோபர் 19 இஸ்ரேல் வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அந்நாட்டு பிரதமர் நெத்தன்யாகுவுடன் சந்திப்பு. அக்டோபர் 23 இந்திய பயணிகளுக்கு
விசா தேவையில்லை என இலங்கை அறிவிப்பு. அவ்வளோதான் வியூவர்ஸ். அக்டோபர் மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சது. அடுத்தது நவம்பர் 1 ஐநாவின் யுனெஸ்கோ பட்டியலில் இலக்கிய நகராக கேரளாவின் கோழிக்கோடு, இசை நகராக மத்திய பிரதேஷின் குவாலியர் சேர்ப்பு. நவம்பர் 6 தலைமை தகவல் ஆணையராக ஹீர்லால் சமரியா பதவியேற்பு. நவம்பர் 9 நாகாலாந்தில் பெண்களுக்கு உள்ளாட்சியில் 33% இடஒதுக்கு மசோதா நிறைவேற்றம். நவம்பர் 12 திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவராக PS பிரசாந்த் பதவியேற்பு. நவம்பர் 11 உத்தரப்பிரதேஷின் அயோத்தி சரயு நதிக்கரையில் 22.23 லட்சம் தீபம் ஏற்றி கின்னஸ் சாதனை. நவம்பர் 13 பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலராக முன்னாள் பிரதமர் டேவிட் கெம்ரூன் பதவியேற்பு. நவம்பர் 8 உலகின் முதல் முழு கண் மாற்று ஆபரேஷன் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடந்தது. நவம்பர் 20 நில அளவைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதி அறிமுகம். நவம்பர் 21 ஜெயலலிதா இசை கவின்கலை பல்கலை இன் மதிப்பூர் டாக்டர் பட்டம் பாடகி சுசிலாவுக்கு வழங்கப்பட்டது. நவம்பர் 28 தெலுங்கானாவின் முதல்வராக ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் கட்சி பதவியேற்பு. நவம்பர் 21 இளம் வயதினர் மரணங்களுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமல்ல என ICMR அறிக்கை. 22 கனடா நாடவருக்கு இந்தியாவின் விசா சேவை மீண்டும் துவக்கம். நவம்பர் 25 உள்நாட்டில் தயாரான தேஜஸ் போர் விமானத்தில் வேகம் மணிக்கு 1975 கிலோமீட்டர் பறந்த முதல் பிரதமரானார் மோடி. நவம்பர் 2 அமெரிக்கா கடற்படையின் முதல் பெண் தளபதியாக லீசா பிரான்செட்டி பதவியேற்பு. நவம்பர் 17 மாலத்தீவு அதிபராக முகமது முயசு பதவியேற்பு. லக்சம்பர்க் பிரதமராக லூக் ஃப்ரைடன் பதவியேற்பு. ஸ்பெயின் பிரதமராக பெட்ரோ சாnchez பதவியேற்பு. நவம்பர் 27 நியூசிலாந்து பிரதமராக கிறிஸ்டோபர் லூக்சான் பதவியேற்பு. நவம்பர் 28 கம்போடியாவில் உள்ள அங்கோர் வாட் தொல்பொருள் பகுதி உலகின் 8வது அதிசயமாக சேர்ப்பு. பரப்பளவு 400 சதுர கிலோமீட்டர். நவம்பர் 24 3D பிரிண்ட் முறையில் கட்டப்பட்ட உலகின் முதல் கோயில் சித்தேஸ்வர சுவாமி தெலுங்கானாவில் திறப்பு. அவ்வளோதான் வியூவர்ஸ். இதோட நவம்பர் மாதம் முடிஞ்சது. அடுத்தது டிசம்பர் மாதம். டிசம்பர் 5 சியாச்சின் பனிமலையில் பணியமர்த்தப்பட்ட இராணுவ முதல் பெண் மருத்துவ அதிகாரியானார் கேப்டன் கீதிகா கவுல். டிசம்பர் 8 மிசோரம் முதல்வராக ஜோரம் மக்கள் இயக்கத்தின் லல்து ஹோமா பதவியேற்பு. பார்லிமெண்டில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற புகாரில் மசாலா மொய்ட்ராவின்
திரிணாமுல் எம்பி பதவி பறிப்பு. டிசம்பர் 11 ஜம்மு காஷ்மீருக்கான சட்டப்பிரிவு 370 ரத்து செய்தது செல்லும் என உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு. டிசம்பர் 18 வாரணாசியில் உலகின் பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி திறப்பு. டிசம்பர் 1 இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை என மலேசியா அறிவிப்பு. டிசம்பர் 10 அர்ஜென்டினா அதிபராக ஜேவியர் மிலை பதவியேற்பு. டிசம்பர் 13 போலாந்து பிரதமராக டொனால்டு டஸ்க் பதவியேற்பு. டிசம்பர் 16 குவைத் மன்னராக மிஷால் அல் அகமது பதவியேற்பு. டிசம்பர் 23 பாகிஸ்தான் பார்லிமெண்ட் தேர்தலில் இந்து பெண் சவீரா பிரகாஷ் முதன்முறையாக போட்டி. டிசம்பர் 13 3 மாநிலத்தில் பாஜக ஆட்சியை பிடித்தது. முதல்வர்களாக மோகன் யாதவ் எம்பி, விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர், பஜன் லால் சர்மா ராஜஸ்தான் பதவியேற்பு. டிசம்பர் 30 அயோத்தியில் விமான நிலையம் திறப்பு. யூபி, உத்தரப்பிரதேஷ். டிசம்பர் 28 தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 71 வயது காலமானார். டிசம்பர் 30 சென்னையில் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் திறப்பு. சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். இதோட டிசம்பர் மாதம் முடிஞ்சது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்ட் 2வையும் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.